ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா தகப்பனார் நிறைய கடன். ஜாபிர் ரலியல்லாஹுவுக்கு வயது 23. போர்க்களத்திலிருந்து திரும்புகிறார்கள். ஏழ்மையின் உச்சம். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு ஏழ்மையின் உச்சம். அத்தா வேற நிறைய கடனை வச்சுட்டு போயிட்டாரு. எக்கச்சக்கமான கடன். பொம்பளை புள்ள வேற 7 பொம்பளை புள்ள. அதனால ஒரு கிழட்டு ஒட்டகையில் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா வந்து கொண்டிருக்கிறார்கள். கிழட்டு ஒட்டகை 23 வயசுல கிழட்டு ஒட்டகை 23 வயசு பையனை பார்க்கலாம். அந்த வண்டி வச்சிருப்பான் இல்லையா? அவன் வச்சிருக்கிற வண்டியே ஒரு அழகா இருக்கும். தினுசா என்னமா டியூக். அந்த வண்டிக்கு வேறொரு பேர் சொல்றானுங்க இப்ப தமிழ்நாட்டில். அந்த பேரை நான் இங்க சொல்லல. ஆனா அந்த 23 வயசுக்கே இருக்கிற அந்த பண்பு. கிழட்டு ஒட்டகையில் ஜாபிர் ரலியல்லாஹு வருகிறார்கள். பெருமானார் கேட்கிறாங்க, என்ன ஜாபிர் கிழட்டு ஒட்டகையில் வருகிறீரே? ரசூலே, இதுவே எனக்கு பெரிய விஷயம் ரசூலே. கிழட்டு ஒட்டகம். என் தகப்பனார் நிறைய கடனை வைத்திருக்கிறார். பொம்பளை புள்ள சகோதரிகள் வேறு நிறைய இருக்கிறார்கள். இதுவே பெரிய விஷயம். அந்த ஒட்டகம் நடக்கல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கையை வைத்து வருடுகிறார்கள். அந்த ஒட்டகம் பீடு நடை போடுகிறது. வேகமா நடக்கு. பெருமானார் கேட்டாங்க, ஜாபிர் ஊருக்கு செல்கிறீர்களே, ஹுனைனிலிருந்து செல்கிறீர்களே, உங்க சகோதரிகள் எல்லாம் என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்பாங்களே. துபாய்க்கு போயிட்டு மாப்பிள்ளை வெறுங்கையோட வீட்டுக்குள்ள வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். சிங்கப்பூருக்கு போயிட்டு வெறுங்கையோட வீட்டுக்கு வந்தாருன்னு வச்சுக்கோங்க. பொம்பளை ஏத்துக்குவாங்களா? கொண்டாடி திரும்ப போயிட்டு வாயான்றுவா இல்லையா? ஜாபிர், உங்க சகோதரிகள் எல்லாம் எதிர்பார்ப்பார்களே, அவர்களுக்கு என்ன வாங்கி வைத்திருக்கிறீர்கள்? என்னிடத்தில் என்ன இருக்கிறது ரசூலே வாங்கி வைப்பதற்கு? என்னிடத்தில் எதுவுமே இல்லையே ரசூலே. பெருமானார், ஏன் இல்லை? இந்த ஒட்டகம் இருக்கிறதே, இதை எனக்கு விலை பேசி விடு, ஒட்டகத்தை கொடுத்து விடு. கிழட்டு ஒட்டகம் ரசூலே, வேண்டுமானால் உங்களுக்கு அன்பளிப்பு ரசூலே. அன்பளிப்பெல்லாம் வேண்டாம், இந்த ஒட்டகத்திற்கு விலை பேசு. பொதுவாக அஜரத்துமார்க செருப்பு கடைக்கு போனாக்கா நீங்க பார்த்து பறக்கத்துக்கு ஏதாவது கொடுங்கம்மாங்க இல்லையா? ஆனா இப்ப இருக்கவங்க எல்லாம் உஷாரா இருக்கிறாங்க. அது வேறு விஷயம். அன்பிற்குரியவர்களே, பெருமானாரே பறக்கத்துக்கு ஒரு திருகம் கொடுங்க ரசூலே. பெருமானார், இந்த ஒட்டகம் 1 திருகத்தை விட அதிகம். அப்ப 2 கொடுங்க ரசூலே. 2ஐ விட அதிகம். பேசி பேசி பெருமானார் 800 திருகத்திற்கு வாங்குகிறார்கள். 800 திருகத்தை நான் தருகிறேன் மதீனாவிலே, வீட்டுக்கு தேவையானதை எல்லாம் வாங்கிக் கொண்டு வீட்டுக்குள் செல்லுங்கள் ஜாபிர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனாவிற்கு வருகிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு ஒட்டகத்தை கட்டி வைத்து விட்டு ரசூலிடத்திலே கேட்க வைக்கப்பட்டு புறப்பட்டு விட்டார்கள். பெருமானார் பிலால் ரலியல்லாஹு அழைக்கிறார்கள். பிலால், வாருங்கள் பிலால், என் தோழர் வீட்டுக்கு செல்வதற்குள் இந்த 800ஐ கொடுங்கள். அவர் வீட்டுக்கு தேவையெல்லாம் வாங்கிக் கொள்ளட்டும். பிலால் ரலியல்லாஹு ஓடி போய் 800 திருகத்தை கொடுத்து, உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ வாங்கிக்கங்க, என்னெல்லாம் தேவையோ. 800 திருகத்துக்கு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வர்றாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் பிலால் ரலியல்லாஹுவை அழைத்தார்கள். பிலால், என்ன ரசூலே, இந்த ஒட்டகத்தையும் அவிழ்த்து சென்று பெருமானாரின் அன்பளிப்பு என்று ஜாபிரிடத்திலே கொடுத்து விடுங்கள். அவரின் கண்ணியமும் குறையக்கூடாது, காரியமும் நடக்க வேண்டும். இதை போன்ற பண்பாட்டாளர் உலகத்தில் யார் இருக்கிறார்கள்? பண்பாட்டு பேரழகன். அப்ப குணத்திலே, நடையிலே, அழகிலே, அத்தனையிலும் பெருமானாருக்கு நிகர் பெருமானார் தான். அந்த பேரழகு நாயகத்தை என்ன வார்த்தைகளை தொகுத்தாலும் உலகத்தில் இருக்கிற எல்லா மூளைகளையும் ஒன்றாக்கி, மனுஷ மூளை எல்லாத்தையும் ஒன்னாக்கி இருக்கிற சக்தி எல்லாம் கொடுத்து பெருமானாரை புகழச் சொன்னாலும் பெருமானாரின் புகழை புகழ்ந்து முடிக்க முடியாது.